இந்த வீடியோவில் நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இயரில் எல்லாருக்கும் ரொம்பவே தலைவலி கொடுத்த பேப்பர்னா அது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான். அந்த அளவுக்கு அந்த பேப்பர் கஷ்டமானதான்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்ன நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி மெக்கானிக்ஸ்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்கலாம், அப்படி இல்லைனா மோஷனில் இருக்கலாம். அது மேலே ஃபோர்ஸ், மொமெண்ட் இந்த மாதிரியான மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸுக்கு அந்த பொருள் உட்படும் பொழுது அதில் ஏற்படுற விளைவுகளை பற்றி படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னால் வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மெக்கானிக்ஸில் இருக்கிற பிரின்சிபல்ஸை இன்ஜினியரிங்கில் நாம் அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளானிங்கில் இருக்கட்டும், டிசைனில் இருக்கட்டும், அப்படி இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் மிஷின்ஸில் நாம் இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை யூஸ் பண்ணுறோம். ஒரு பொருளை அதோடைய ஃபிசிக்கல் பிஹேவியரை பொறுத்து நாம் 3 வகையாக பிரிக்கலாம். 1 ரிஜிட் பாடி, 2 டிஃபார்மபிள் பாடி, 3 ஃப்ளூயிட்ஸ். ஸோ இதில் நம்ம ரிஜிட் பாடி அப்படின்னா என்னென்னு வந்து பார்க்கலாம். ஸோ ரிஜிட் பாடி அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது டிஃபார்மே ஆகாது. ஸோ அந்த மாதிரியான பொருள்லாம் வந்து ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு அயன் பீஸ் உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது மேலே நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும், எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த அயன் பீஸில் எந்தவித சேஞ்சும் வராது. ஸோ அதில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த பாடியில் சேஞ்ச் வராமல் இருக்கிறதுனால தட் இஸ் கால்ட் ரிஜிட் பாடி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபார்மபிள் பாடி. ஸோ டிஃபார்மபிள் பாடி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும்பொழுது அந்த ஆப்ஜெக்டோட ஷேப் அப்படி இல்லைனா சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த ஃபோர்ஸ்னால். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஃபார்மபிள் பாடி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு கையில் ஒரு கேக் வச்சுக்கோங்க. அந்த கேக்கை நீங்கள் அழுத்தும்பொழுது, ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது அது உடஞ்சி அப்படி இல்லைனா பீஸாக மாறிடும். ஸோ அதோடைய ஷேப்லேருந்து அது டிஃபார்ம் ஆகி வேறு ஒரு ஷேப்புக்கு போயிடும். ஸோ இதை தான் வந்து டிஃபார்மபிள் பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது அடுத்தது தேர்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஷேப்போ சைஸோ வந்து இருக்காது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவஸாக டிஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸால். இதை உங்களுக்கு வந்து சொல்லணுன்னா நம்ம தண்ணியை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணியை வந்து எந்த வெசலில் வச்சுருக்கீங்களோ அந்த ஷேப்புக்கு வந்து அந்த தண்ணி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொருட்களுடைய ஃபிசிக்கல் பிஹேவியரை பேஸ் பண்ணி மெக்கானிக்ஸை எப்படிலாம் வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ரிஜிட் பாடி அப்படிங்கிறத ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ்னும், டிஃபார்மபிள் பாடி அப்படிங்கிறத தெர்மோடைனமிக்ஸ், சாலிட் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு 3 டைப்பாகவும், ஃப்ளூயிட்ஸை ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் நாம் எந்தெந்த டைப்லாம் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ், சாலிட் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை பற்றி நாம் படிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிஜிட் பாடியோட ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஒரு போர்ஷனை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும்